செகண்ட் செக்மெண்ட் அங்காடிக்கு புதுசு. இன்னைக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நான் எதை பத்தி பேச போறேன். எஸ், காக்ரா சோலி தான். பிரைடல் கலெக்ஷன் காக்ரா சோலி நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்குங்க. ஆனா என்னென்ன கலர் காம்பினேஷன், என்னென்ன மெட்டீரியல், என்னென்ன டிசைன்ஸ்லாம் இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ நான் போட்டிருக்க காக்ரா சோலியோட கலர் பார்த்தீங்கன்னா ஆனியன் பிங்க் கலர், ரொம்பவே ரேர் கலர். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் காம்பினேஷன். அதில் வந்து உங்களுக்கு துப்பட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. நான் அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து கோல்டு கலரில் பீட்ஸ் கொடுத்து அதை வந்து ஃபுல்லாக ஜரி ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. இந்த துப்பட்டா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷிம்மர் மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க மெட்டீரியல் வந்து சில்க் மெட்டீரியல். இதோட ஸ்கர்ட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கங்கே சம்கி ஒர்க்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்து பெரிய ஃப்ளவர் மாதிரி கொடுத்து அது வந்து ஃபுல்லாக வந்து ஜர்கோசி ஸ்டோன்ஸ் வச்சு சொரக்சி ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் ஜர்காய்ட் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் போய் பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ நேரம் நான் போட்டிருந்த காக்ரா சோலி பார்த்தோம். இதுவே பியூட்டிஃபுல் கலர்னா, பட் இதோட நல்ல பியூட்டிஃபுல் கலர்ஸ்லாம் இங்கே இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறது ஒயிட் அண்ட் மெரூன் காம்பினேஷன். இதோட டாப்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் சொல்கிறாங்க. ரொம்ப அழகான மெட்டீரியல். அண்ட் இதோட நெக் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் டீப் யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆக்சசரிஸ் போகும்போது ரொம்ப அழகாக தெரியும், உங்களுக்கு நெக்கும் வித்தியாசமாக தெரியும். அண்ட் இதோட ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொரக்சி ஸ்டோன்ஸ் சொல்கிறாங்க, ரொம்ப பிரைட்டாக உங்களுக்கு தெரியும். அதை ஹைலைட் பண்ணி ஜர்காய்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜர்காய்ட் டிசைன். அண்ட் அதில் வந்து உங்களுக்கு ரெட் கலர் சொரக்சி ஸ்டோன்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. பேக்லேயும் எப்படி ஃப்ரண்ட் ஒர்க் கொடுத்தாங்களோ அதே மாதிரி பேக் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி காக்ரா சோலிலாம் போடும்போது பிரைட்ஸ் வந்து ரொம்ப அழகாக தெரிவாங்க. அண்ட் எஸ்பெஷலி நல்ல ஃபேராக இருக்கவங்க இந்த மாதிரி போடலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் இதோட டாப் மெட்டீரியல் பார்த்தோம். இதோட பாட்டம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுக்கு இந்த ஒட்டியானம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி போடணும்லாம் அவசியம் இல்லை. பிகாஸ் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதே ரெட் கலரில் வெல்வெட் கொடுத்துட்டு இன்சைடில் வந்து பெரிய சொரக்சி ஸ்டோன்ஸ் வச்சு அதை சுற்றி ஹைலைட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டோன் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பெல்ட் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ஹிப் செயின்லாம் போடணுன்ற அவசியமே கிடையாது, பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அண்ட் இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அழகாக லேஸ் மாதிரி தெரியுது. அண்ட் இதோட பாட்டம் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபுல்லாக ஜர்கோசி ஸ்டோன்ஸ் ரெட் கொடுத்துட்டு அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டு அண்ட் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குந்தன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃப்ளவர் டிசைன் வித் பாட் டிசைன் மாதிரி கொடுத்து அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜர்கோசி ஸ்டோன்ஸ். அண்ட் இதோட துப்பட்டா அதே மாதிரி வந்து ரெட்ல கொடுத்துருக்காங்க வித் நெட்ல ரெட் கொடுத்துட்டு அங்கங்கே வந்து உங்களுக்கு ஜர்கோசி ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ளவர் மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்டோன் வச்சு அதை வந்து ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்கர்ட்ல என்னென்ன டிசைன்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி பண்ணி ஜர்கோசி வித் ஜரி ஒர்க் கொடுத்து அண்ட் கிறிஸ்டல்ஸ் ஒயிட் கிறிஸ்டல்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இதை வந்து ரொம்ப அழகாக காமிக்கிறதுக்காக உங்களுக்கு இங்கே வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் மாதிரி வச்சு கோல்டில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பார்த்தோம். இப்போ அடுத்தது கேர்ள்ஸ் ஆல்வேஸ் லைக் பிங்க் கலர் பார்க்க போகிறோம். இதோட நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல் நெக் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொரக்சி ஸ்டோன்ஸ் வச்சு அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து அதையும் சுற்றி இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்காக திருப்பி சொரக்சி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கோல்டு ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஜர்தோசி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து கோல்டு கலர் கிறிஸ்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்டரில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு அதை சுற்றி உங்களுக்கு வந்து கோல்டில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஒர்க் மெயின்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்வெட்டில் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணி இதில் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதோட டாப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உள்ள கிரேப் மெட்டீரியல் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நெட்டட் மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே இருக்க ஸ்டோன்ஸ் அதாவது ஃப்ளவர் மாதிரி வச்சுருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் மட்டும் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் வந்து வெல்வெட்டில் பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த டாப் தான் பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட பாட்டம் பற்றி சொல்லியே ஆகணும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளேர் கட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து அழகாக அந்த வெல்வெட்லேயே வந்து பேட்ச் ஒர்க் பண்ணி அதில் வந்து ஃபுல்லாக சொரக்ஸா ஸ்டோன்ஸ் வச்சு அண்ட் உள்ள ஜரி ஒர்க் பண்ணி ஜர்தோசி ஒர்க் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹிப் பேஸில் வரும். இது கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு லேயர் அண்ட் இதுக்கு கீழே ஒரு லேயர் அண்ட் இது 3 லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த
காக்ரா சோலியோட ஸ்பெஷாலிட்டியே. இதுவும் அதே மாதிரி மேங்கோ டிசைன் கொடுத்துட்டு ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஜரி ஒர்க் கொடுத்துட்டு அண்ட் ஜர்தோசி ஒர்க் பண்ணி ஒரு மாதிரி மேங்கோலேருந்து பாட் போற மாதிரி அண்ட் அதில் வந்து ஃப்ளவர் டிசைன் கொடுத்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ஃபுல்லா வெல்வெட்ல கொடுத்துட்டு அதை வந்து அப்படியே பேட்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து கட் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்து வெல்வெட்ல பேட்ச் பண்ணி ஃபுல்லா சொரக்ஸா ஸ்டோன்ஸ் வச்சு அண்ட் இதுல வந்து ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு லேயர்ஸ் மாதிரி வரும். பியூட்டிஃபுல்லா இருக்கு இல்லையா? இப்போ அடுத்த லேயர் பார்க்கலாம். அடுத்த லேயர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்காங்க அண்ட் இதோ எட்ஜஸ்ல மட்டும் இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனல் லேயர் பாத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வெல்வெட்ல கொடுத்துட்டு அதுலயே வந்து சொரக்ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபுல்லா வச்சு டிசைன் கொடுத்து அண்ட் அதை வந்து ஹைலைட் பண்றதுக்காக உங்களுக்கு ஜரி ஒர்க் அண்ட் ஜர்தோசி ஒர்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டார்க் பிங்கா அந்த லேஸ் இருந்துச்சுன்னா இதை வந்து லைட் பிங்க்ல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்டா தெரியும் உங்களுக்கு. அண்ட் இதோட துப்பட்டா ரொம்பவே ஹெவியா இருக்கு. ஸோ போடுறவங்களுக்கு ரொம்பவே ஹெவியா தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட ஒர்க்ஸும் வந்து அதே மாதிரி ரொம்ப கிராண்டா இருக்கு. அண்ட் இதே மாதிரி பாத்தீங்கன்னா துப்பட்டாவை வந்து உங்களுக்கு வந்து அதே நெட்டட் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த வெல்வெட்ல வந்து உங்களுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இதுல வந்து கட் ஒர்க் சொல்றாங்க. அதாவது இந்த டிசைன்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த கலர் பார்ப்போம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கிரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வந்து பனாரஸ் மெட்டீரியல். இந்த டாப் வந்து பனாரஸ் மெட்டீரியல். அந்த நெக் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நார்மலா யூ நெக் தான் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஃபுல்லா ஸ்டோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சொரக்ஸி ஸ்டோன் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி தெரியும்னா நீங்க வந்து ஒரு லைட்ல நிற்கும் போது வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். ஸோ இதோட ஆக்சசரிஸ்லாம் நீங்க போடும்போது ரொம்ப மைல்டா போட்டாவே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கிராண்டா தெரியும் இந்த ட்ரெஸ். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி கிராண்ட் ட்ரெஸ்க்கு வந்து நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான ஆக்சசரிஸ் தான் போகணும். பிகாஸ் உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் கிராண்டு நம்ம ஆக்சசரிஸும் கிராண்ட்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஜரி ஒர்க் கொடுத்து ஜர்காய்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்சைட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கோல்டு பேட்டர்ன் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்கேயும் பாத்தீங்கன்னா கோல்டு கலர்ல த்ரெட் ஒர்க் பண்ணி அழகா காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் பீட்ஸ் வச்சு அதுவும் கோல்டு கலர். ஸோ ஒயிட் அண்ட் கோல்டு காம்பினேஷன் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா ஒயிட் வந்து ஒரு இடத்துல ஹைலைட் ஆனா ஒரு சைட்ல கோல்டு. ஸோ உங்களுக்கு இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் போடும்போது கோல்டும் போட்டுக்கலாம், இல்ல நீங்க ஒயிட்டும் போட்டுக்கலாம், அந்த மாதிரி போடலாம். அண்ட் இதோட ஹேண்டும் அதே மாதிரி தான். கையிலயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அழகா லீஃப் பேட்டர்ன்ல டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஷார்ட் ஸ்லீவ்ஸ் தான். இல்ல உங்களுக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் மாதிரி வேணும்னா கூட அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல நிறைய பேர் வந்து ஸ்லீவ்ஸோட தான் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி காக்ரா சொல்லி போடும்போது ஸ்லீவ்ஸோட போட்டாதான் ரொம்ப அழகா இருக்கும். பிகாஸ் இதெல்லாம் வந்து ஷார்ட், அதாவது பிளவுஸ் பேட்டர்ன்ல வரும். அண்ட் இதோட பாட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. அதாவது இங்க வந்து ஹார்ட்டின் ஷேப்ல கொடுத்து அதை வந்து ஃபுல்லா ஸ்டோன்ஸ்ல அழகா பிக்ஸ் பண்ணி அதுல ஃபுல்லா வந்து உள்ள ஜரி ஒர்க் கொடுத்துட்டு ஜர்காட் ஒர்க்கும் சுத்தி கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பேக்ல டை கொடுத்துருக்காங்க. அதுல அழகா குட்டியோண்டா வந்து உங்களுக்கு கோல்டு கலர்ல பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசா தொங்குற மாதிரிலாம் கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு துப்பட்டால அந்த மாதிரி தான் வரும். அடுத்தது இதோட துப்பட்டா பார்ப்போம். யூஸ்வலி நம்ம டாப் பாட்டம் பார்த்துட்டு தான் பார்ப்போம். பட் இப்போ கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நெட்டட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஃபுல்லா பேட்ச் ஒர்க் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கோல்டு அண்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் அண்ட் ப்ளூ கலர்ல வந்து ஜரி ஒர்க் கொடுத்து அப்புறம் குந்தன் வெரைட்டிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ளவர்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து உங்களுக்கு வந்து பீட்ஸ் வச்சு இல்ல ஸ்டோன்ஸ் வச்சு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அங்கங்க உங்களுக்கு வந்து கோல்டுல ஃப்ளவர் இருந்துச்சுன்னா அதை வந்து சுத்தி உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஸோ மற்ற துப்பட்டா பார்த்ததோட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பிகாஸ் இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் இதுலயும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கீழே பால்ஸ் அண்ட் நாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப அழகான காம்பினேஷன். ஸோ இதோட பாட்டம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மத்ததுல பார்த்த மாதிரி இங்க வந்து எதுவும் பெல்ட் மாதிரியோ இல்ல ஒட்டியான மாதிரியோ எதுவும் வைக்கல. இது ஃபுல்லா வந்து உங்களுக்கு பனாரஸ் மெட்டீரியல். இது மேல மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி வந்து நெட்டட் மெட்டீரியல். அது வந்து அழகா ஃபிளேர் கொடுத்துக்கு அங்கங்க ஃபுல்லா ஜெர்கோசி ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இதோட பார்டர்ஸ் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஹைலைட்டுங்க. பாத்தீங்கன்னா தெரியும் அழகா வெல்வெட்ல பேட்ச் ஒர்க் ஹார்ட்டின் மாதிரி ஷேப் கொடுத்து அதை வெல்வெட்ல பேட்ச் ஒர்க் பண்ணி அதுக்கு மேல வந்து ஃபுல்லா வந்து ஜர்காட் ஸ்டோன்ஸ் கொடுத்து சொரக்ஸி ஸ்டோன்ஸ் கொடுத்து ஜர்காட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கங்க ஜரி ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ பாக்குறதுக்கு வந்து மயில் மாதிரியே இருக்கு. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எட்ஜஸ் வந்து உங்களுக்கு துப்பட்டால கொடுத்த மாதிரி அதே பேட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ பியூட்டிஃபுல் கலர். அண்ட் இதோட கீழே லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக வந்து பனாரஸ் டாப் மெட்டீரியல் கொடுத்தாங்க இல்லையா, அதே மெட்டீரியல் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ள வந்து ஃப்ரில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கே போட்டுக்கணும் ஆசை. பட் எனக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு பத்தாது, இன்னும் நிறைய வாங்கணும். பட் பிரைட்ஸ் எல்லாம் பார்த்து வாங்க. பிகாஸ் காக்ரா சிலி இருந்து இஷ்டத்துக்கு வேர் பண்றது கிடையாது. கல்யாணம்ன்றது ஒரு வாட்டி தான் பண்ண முடியும். ரிசப்ஷன்ல வந்து நீங்க பிளசண்டா இருக்கணுமா இந்த மாதிரி ஷாப்ல வந்து நீங்க நல்லா ஷாப் பண்ணுங்க. அது ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு வந்து ஷாப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு பார்த்த காக்ரா சிலி தான் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். அடுத்த செகண்ட்ல பார்க்கலாம்.